இந்த வீடியோவில் நம்ம காயட் வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ப்ரொடக்ஷன் டேட்டாவெல்லாம் மானிட்டர் பண்ண முடியுன்ற பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதுதான் வெப்சைட்டோட ஓவரால் டேஷ்போர்ட். இங்கே வந்து நம்மளுக்கு பித்து லோட்ஸ், ஃபைபர் பில்ஸ், பித்து பிளாக்ஸ், அதே மாதிரி நம்ம ஃபேக்ட்ரியில் எவ்வளோ வாட்டர் கன்சியூம் ஆகிருக்கு, எவ்வளோ வாட்டர் அவைலபிளாக இருக்குது, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, இது மாதிரி ஒரு ஓவரால் டேஷ்போர்ட் இது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இதில் இங்கே டேட் பிக்கர் இருக்குது. இந்த டேட் பிக்கரில் போய் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, நேற்று எவ்வளோ நடந்திருக்கு, லாஸ்ட் 10 டேஸ், லாஸ்ட் 30 டேஸ், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் ஆர் கஸ்டம் ரேஞ்ச் இதை சூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டில் நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கோ அதை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நவம்பர் 2, 2025லேருந்து February 1, 2026 வரையும் டேட் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் இதோட ப்ரொடக்ஷன் டேட்டா. இப்போ இந்த டைமுக்குள்ளே நம்மளுக்கு 224 பித்து லோட்ஸ் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. 1062 ஃபைபர்ஸ் பேல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 39,863 பித் பிளாக்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 5,52,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு லைவாக வெப்சைட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான். இப்போ இதை நம்ம டேஷ்போர்டில் போய் இன்னும் கிளியராக பார்த்தோம்னா, இப்போ இங்கே நம்ம பித் லோட்ஸ் ப்ரொடக்ஷன் இதில் இருக்கும். இதில் வந்து நவம்பர் 2025ல் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து 39.7 பித் லோட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும். அப்படின்னா ஆக்சுவல்ஸ் வந்து 24 தான் வந்திருக்குன்னா எக்ஸ்பெக்டட் வந்து சென்சாரோட டேட்டா, ஆக்சுவல்ஸ் வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கிற டேட்டா. ஸோ இதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்டடுக்கு ஈக்குவலாக ப்ரொடக்ஷன் நடத்திக்கணும். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி எவ்வளோ நேரம் மிஷின் ரன் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான இபி ப்ரைஸ் அதோடய சேர்ந்தே வந்துடும். தென் பித்து லோட்ஸ், இது வந்து நீங்கள் 2 ஷிஃப்ட்டாக வச்சுருக்கலாம், ஒரு ஷிஃப்ட்டாக 3 ஷிஃப்ட் எப்படி வேணாலும் வச்சுருக்கலாம். ஸோ இது ஷிஃப்ட் வைஸ் நம்மளுக்கு எவ்வளோ பித்து லோட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதோட இபி ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டேட்டாவும் டீட்டெயிலாக வந்துடும். நெக்ஸ்ட்டு மிஷின் ஸ்டேட்ஸ். இது என்னன்னா மிஷின் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, எவ்வளோ நேரம் ஐடிலாம் நின்றுருக்கு, ஓவர்லோடாக எவ்வளோ நேரம் ரன் ஆகியிருக்கு, ஆஃபில் எவ்வளோ நாள் இருந்திருக்கு, ஷட் டவுன் எத்தனை நாள், இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மிஷின் ஸ்டேட்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகிரும். நெக்ஸ்ட்டு ஃபைபர் பேல்ஸ் ப்ரொடக்ஷன். இங்கே வந்து இந்த நவம்பர் 2025ல் எவ்வளோ பேல்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேல்ஸ் வெயிட் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேல்ஸ் வெயிட் போட்டிருக்காங்க, இதோட டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ பேல்ஸ் எக்ஸ்பெக்டட்னா இது வந்து சென்சார்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா. 516 பேல்ஸ் ஆக்சுவலாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பட் பேல்ஸ் ப்ரொடியூஸ்டு வந்து 507னா அது வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணுறது. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோங்கிறது நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கிறது 565. தென் பித் பிளாக்ஸ் ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி தான். டிசம்பர் 2025, ஜான் 2026 இது எல்லாமே நம்மளுக்கு மந்த் வைஸ் ஓவரால் பித் பிளாக்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டா. தென் வாட்டர் கன்சம்ஷன் எவ்வளோ லிட்டர்ஸ் கன்சியூம் ஆகிருக்குன்றது மந்த் வைஸ் நம்ம டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். அண்ட் சேலரி வந்து நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ சேலரியோங்கிறது என்ட்ரி பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ நான் ஐஓடி இன்சைட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பித்து லோட்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத காட்டிடும். இதில் இப்போ டேட் வந்து நான் 26 ஜான் டு 1 Feb 1 மந்த் இந்த 1 வீக்குக்கான டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்மளுக்கு 26th மண்டே எவ்வளோ நேரம் மிஷின் ரன் ஆகியிருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளோ லோட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி அதோட இபி காஸ்ட் என்ன, அதை டீட்டெயிலாக நம்மளுக்கு காமிச்சிடும். எந்த டைமிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்றது டீட்டெயிலாக காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன், இது 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம், 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ், 1 ஹவர், உங்களோட நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதை வச்சு அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணிக்க முடியும். அதிலே எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் ஐடியில் இருந்திருக்கு, ஷட் டவுன் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு கலர் இண்டிகேஷன் வச்சு அதிலே கிளியராக வந்துடும். தென் பித்து பிளாக்ஸ். இப்போ நான் 19th Jan 2026 டு 25th Jan 2026 இந்த டேட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு மண்டே அன்றைக்கி எவ்வளோ பிளாக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, டியூஸ்டே எவ்வளோ பிளாக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, அது என்ன டைமில் உங்களுக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டி இருந்திருக்கு, எந்த டைமுக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற டேட்டா இதில் க்ளீனாக நம்மளுக்கு ஷோ ஆகிரும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ஃபைபர் பில்ஸ்.
இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைபர் பில்ஸ் வந்து 29 டிசம்பர்லேருந்து 4th ஜனவரி 2026 வீக்குக்கான டேட்டா நான் எனக்கு ஷோ பண்ணும் அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு எந்த டைமிங்கில் எவ்வளோ பில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளீனாக காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு வாட்டர் கன்சம்ஷன். இதில் 1 வீக்குக்கு 19 to 25 ஜனவரி எவ்வளோ வாட்டர் கன்சம்ஷன் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே 23 ஜனவரியில் 7550 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சியூம் நடந்திருக்கு. அது எந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா அது இந்த இடத்துல நம்மளுக்கு ஷோ ஆகிரும். ஓகேங்களா. அடுத்தது காயிர் பித்தில் போய்க்கிறேன். காயிர் பித்தில் வந்து பித்து ப்ரொடக்ஷன் மட்டும் எவ்வளோ நடந்திருக்குது ஷிஃப்ட் வைஸ், யார் இப்போ யார் பித்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கா, அந்த இடத்துல வேலை செஞ்ச எம்ப்ளாயி நேம் என்ன, எந்த டைமில் ஷிஃப்ட்டு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, ஷிஃப்ட் 1ஆ ஷிஃப்ட் 2ஆ, எவ்வளோ லோட்ஸ் இபி கன்சியூம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு பித்து ப்ரொடக்ஷனில் போய் நம்ம க்ளீனாக பார்த்துக்கலாம், டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கே இப்போ நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்மளுக்கு இப்போ புதுசாக வேணுங்கிற டேட்டா எதுனாலும் இதில் ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்வென்ட்ரிக்குள்ளே போய்க்கிறேன். இன்வென்ட்ரினா நம்மளுக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டேட்டா, எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ ஸ்டாக் நம்ம கொட்டி வச்சுருக்கோம் லோ ஈஸி பண்ணுறதுக்கு, ஆர் நீங்கள் பித் லோடு எங்கே எவ்வளோ கொட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாவும் இதில் ஷோ ஆகிரும். ஸோ இதில் ஆஃப் லோடர்னா எடுத்து எவ்வளோ இருக்கிறது, டேக்கன்னா எவ்வளோ எடுத்துட்டாங்க, இன்னும் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டேட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ பித் லோடு ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவை நம்மளுக்கு இதில் ஷோ ஆயிரும். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு இதை எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இப்போ 5 லோட்ஸ் கொட்டி வச்சுருக்கீங்க, அடுத்தது அதுலேருந்து 2 லோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த டைமில் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஃபைபருக்குள்ளே போய்க்கிறேன். ஃபைபரில் ஃபைபர் ப்ரொடக்ஷன், இதில் யார் யார் என்னென்னைக்கு எவ்வளோ ஃபைபர் பேல் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லோட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் எவ்வளோ பேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேல்ஸ் எக்ஸ்பெக்டடு அண்ட் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு இதில் ஸ்க்ரீனாக ஷோ ஆயிரும். அதே மாதிரி அசட்ஸில் போயிட்டோம்னா நம்மக்கிட்ட என்னென்ன இதெல்லாம் ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ நம்ம புதுசாக ஏதாவது வாங்கியிருக்கோமா, என்ன வாங்கியிருக்கோம், அது என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளஸ் நியூ அசெட் கொடுத்து புதுசாக வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். லைக் இதில் போய் நம்ம நேம் என்னென்னு கொடுத்து கேட்டகரி என்னென்னு கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் அட்டனன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 26 Jan to 1 February நான் 1 வீக்குக்கான டேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் போய் யார் யார் வந்திருக்காங்க, அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேலரி எவ்வளோ, இது எல்லாமே நம்ம இந்த இதிலே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம எப்போ வேணுனாலும் இந்த டேட்டாவை எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் வெதர் கண்டிஷன் 1 வீக்கான வெதர் ஃபோர்காஸ்ட் வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணலாமா என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் நம்ம ஃபேக்ட்ரிக்கு நம்ம என்ன எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம், என்ன ஃபியூயல் எக்ஸ்பென்ஸ், மிஷின் எக்ஸ்பென்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை நம்ம ஆட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஓவரால் ரிப்போர்ட்ஸ், இங்கே போயிட்டோம்னா எக்ஸ்பென்ஸ் பை கேட்டகரி, எக்ஸ்பென்ஸ் பை ஸ்டாஃப், அட்டனன்ஸ் ரிப்போர்ட், இந்த இதுக்கு நம்ம கிளிக் பண்ணோம்னாலே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓவராலாக ஷோ ஆயிரும். தேங்க்யூ.